என்னடா டேட் ஆயிட்டே இருக்குது. ஆர்ஆர்பி எக்ஸாம் டேட் வர குடுத்துட்டாங்க. இன்னும் ஆர்ஆர்பி எக்ஸாமோட கோச்சிங் சென்டர் பேக்கேஜ் பத்தி சொல்லவே இல்ல அப்படின்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நம்மளோட மிட்-இயர் அகாடமி ஆர்ஆர்பிக்கான ஒரு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 25 டேஸ் தான். ஏன்னா நமக்கு டேஸ் வந்து கம்மியா இருக்குது. 28ஆம் தேதி நமக்கு வந்து எக்ஸாம் தொடங்குது. ஸோ இந்த 25 டேஸஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கன்டென்ட் வந்து ப்ராப்பரா வந்து ரிவைஸ் பண்றாங்க. கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 to 1:30 வந்து நடக்குது. ஸோ இவங்களோட ஆப்பை வந்து மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லிங்க் வந்து கீழ வந்து குடுத்துருக்கிறேன். ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த 25 டேஸஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்டென்ட் ரிவைஸ் பண்றாங்க. 10,000 எம்சிக்யூ வந்து குயிஸ் மாடல்ல குடுத்துருக்காங்க. 15 ஆர்ஆர்பி பேட்டர்ன்ல என்ன செய்றாங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஃபீஸே கிடையாது. நிறைய கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா ஹெவியா சார்ஜ் பண்றாங்க. பட் நம்மளோட மிட்-இயர் அகாடமி மட்டும் தான் ரொம்ப கம்மியான அளவுல சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அகாடமி. மிட்-இயர் அகாடமில ஆல்ரெடி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா செமையா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டா நடந்த சிஆர்இ எக்ஸாம்ல 300க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட மிட்-இயர் அகாடமி ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இங்க வந்து 2 பேக்கேஜ் வந்து குடுத்துருக்காங்க. பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2 2ஓட டீடைல்ஸும் நான் இதுல குடுத்துருக்கிறேன். நீங்க இத வந்து தெளிவா பார்த்துட்டு நீங்க என்ன பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு மேல தெரியிற நம்பருக்கு ஃபாஸ்ட்டா கால் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.